வணக்க மக்களே, நான் விஜயதரன். நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி நீடிக்கணுமா இல்லையான்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கு. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆளுநர்கிட்ட என்ன சொல்றது, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரிய போது பெரும்பான்மை இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுத்தான் என்ன சொல்றது ஆட்சி அமைச்சிருந்தது தமிழக வெற்றி கழகம். ஆனா ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்த நேரம் ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க குறிப்பிட்ட நாள், அதாவது ஆட்சி அமைச்சு 3 நாட்கள்ல சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்கணும், அதுக்கான வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் இன்று என்ன சொல்றது புதன்கிழமை சட்டமன்றத்துல காலை 9:30 மணி அளவுல இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்மொழிஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று என்ன சொல்றது அதன் மீதான விவாதங்கள் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றது 120 என்ற இலக்கு ஏற்கனவே கூட்டணி ஆட்சியோட தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆனா அதை தாண்டி 144 ஆதரவுகளை பெற்று மிகப்பெரிய ஒரு அளவுல என்ன சொல்றது இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெற்றிருக்கு தமிழக வெற்றி கழகம். எதிர்ப்பாக 22 என்ன சொல்றது நடுநிலைமையாக 5 வெளிநடப்பு 58 பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தால. தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நீடிக்கணுமா இல்லையான்னு சொல்லி நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி அடைஞ்சிருக்கு. இனி தொடர்ந்து 5 வருடங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. நிச்சயமாக இந்த சட்டமன்றத்துல இந்த வாக்கெடுப்பு வெற்றி மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவும். என்னன்னு சொன்னா, இனித்தான் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய மக்களுக்கான திட்டங்களை செயற்படுத்த ஆரம்பிப்பாங்க. என்னன்னு சொன்னா, பெரும்பான்மை இல்லை, இப்ப பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. அதோட பாருங்க, ஆட்சிக்கு ஒரு 3 நாள் தான். அந்த ஆட்சியை இழிவுபடுத்துறது ஒரு முறை இல்லாத செயல். ஒரு 3 நாட்கள் ஆகாத ஒரு ஆட்சியை அது செய்யல இது செய்யலன்னு சொன்னா எனக்கு புரியல. ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுக்கணும். அது கொடுக்க தவறுனா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 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 6 மாதமாவது அந்த ஆட்சியுடைய நடவடிக்கையை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்க தவறுனீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை பொறுத்த மாட்டேக்கு என்ன சொல்றது, ஏகப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன், அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. உண்மையாவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதன் அடிப்படையில் இன்று சட்டமன்ற, அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றது தொடர்ந்து ஆட்சி செய்யணுமா இல்லையான்றத வாக்கெடுப்புல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜயனாக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் தெரிவித்துக் கொள்றேன். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை பாய்.